ஊருக்கு போன அத்தை இன்னைக்கு நைட்டு தான் ஊர்லேருந்து வராங்க. ஸோ, அதனால எப்படியும் நாளைக்கு நமக்கு வேலை இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமை வேற. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே தயிர் ஊத்தி வச்சுட்டேன். தயிர் சாதம் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்குள்ள தம்பி வந்து பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் லேஸு சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நான் சிப்ஸு போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சிப்ஸ் ரெடி பண்ணி சிப்ஸு போட்டுட்டு போய் தயிரை பார்த்தாக்கா அது வந்து உறையவே இல்லை. வெறும் பாலாவே இருந்துச்சு. மணியை பார்த்தாக்கா மணி 2. அது சரி நம்ம கரகம் என்னைக்கு நம்மளை விட்டுச்சுன்னு சொல்லிட்டு கடகடன்னு பாசி பருப்பையும் கடலப்பருப்பையும் ஊற போட்டுட்டு சவுச்சவ் அறிய போயிட்டேன். எல்லாத்தையும் குக்கரில் போட்டு அதோட பச்சை மிளகா பூண்டையும் போட்டு குக்கரில் 3 விசில் விட்டதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிண்டிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு வரமிளகா கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதையும் எடுத்து அதிலே ஊற்றிட்டு ஒரு கொதி வந்து வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நேரத்தில் குழம்பு வைக்கணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் அரை டப்பாவுக்கு மாவு இருந்துச்சு. இருந்தாலும் நாளைக்கு சனிக்கிழமைக்கு அரைக்கணும்னு சொல்லி நைட்டு உட்காந்து அரைச்சோம்.